தாலூத்த மலிகா, தாலூத் என்பவரை உங்களுக்கு மன்னராக அல்லாஹ் நியமித்து விட்டான், அவர் தலைமையிலே போரிடுங்கள் அப்படிங்கிறான். அப்ப போருக்கு மன்னரை அல்ல சம்பந்தப்படுத்துறான். அடி வாங்கிட்டாங்கல்ல, உலை வாங்கிட்டாங்கல்ல, ஊரை விட்டு வருத்தப்பட்டாங்கல்ல, புள்ள குட்டியெல்லாம் விட்டு வருத்தப்பட்டாங்கல்ல, உடனே செய்யுங்க எல்லாம் சொல்ல வேண்டியதானே. அவங்கள கேட்டு எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, மன்னர் வேணும், கவர்மெண்ட் வேணும், கவர்மெண்ட் இல்லாமல் கிடையாது அல்லாஹ் குர்ஆன்ல இருக்குது. எப்படி மூசா நபிக்கு தானே, நான் சொல்ற வேற நபிக்கு தான் சொல்றேன். மூசா நபி என்ன சொல்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாமா, அதாவது மூசா நபியை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் சொல்லிடுறேன். மூசா நபியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவர் விட்டுருங்க, அவர் கொடுங்க விட்ட நான் பார்த்துக்கிறேன் அவரை. மூசா நபியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்தில் ஈஜிப்ட்ல போறார், நபியா போறார். போகும்போது அந்த ஃபிரௌன் ஆட்சியில் இருக்கிறான். ஃபிரௌன் தான் மன்னரா இருக்கிறான். மன்னரா இருந்தவன் ஆட்சியை கைப்பற்ற அவர் பேசவே இல்லை. மூசா நபி என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அரிசில் மானா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களை எங்களோடு அனுப்பி வச்சிரு, நீ அவங்க சித்திரவதைப்படுத்தாது என்று ஒரு காபிரான மன்னர்கிட்ட போய் ஒரு சமுதாயம் அடக்குமுறைக்கு ஆளாக்கும் பொழுது அவங்களை விடுவிச்சிருந்து கோரிக்கை தான் வச்சார். எங்க மக்கள் சித்திரவதை பண்ணாதப்பா, எங்களோட அனுப்பி வச்சிரு, நீ அவங்களை போட்டு அநியாயம் பண்றேன்னு கேட்டார். அதுக்குத்தான் உள்ள இருந்தே போராட்டமா அந்த நாட்டில் இருந்தார். ஃபிரௌனுடைய நாட்டில் ஃபிரௌனுடைய ஆட்சியின் கீழே இருந்து எங்க மக்களை சித்திரவதைப்படுத்தாதுன்னு ஒரு காபிர் அரசாங்கத்தில் தான் உரிமையை கோரினார். கோரின பிறகு என்ன நடக்குது தெரியுமா? அவர்கள் கடலில் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் ராணுவம் எல்லாம் டோட்டலா அழிக்கப்பட்டு விட்டது. அழிக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த இடத்தில் மூசா நபியை குடியமர்த்தினோம், ஆட்சியை கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு குர்ஆன்ல இருக்குது, ஆட்சியை கொடுத்துட்டானா இருக்குது. ஆமா, உங்களை அவர்கள் எங்க இருங்க, ஒரு நாட்டில் அவர்கள் விட்டு சென்றதற்கெல்லாம் இவர்களை வாரிசாக்கணும். அவரசனா கௌமன் ஆகரின் இருங்க, ஒரு எதிரி நான் கேட்கிறேன் தெரியுமா? ஜனாதிபதியில இருந்து ராணுவம் வரைக்கும் எல்லாரும் காலி இல்ல, மூணு கடிச்சிட்டாங்க. மூணு கடிச்சு இல்ல கேளுங்க, எல்லாரும் மூணு கடிச்சு விட்டாங்கல்ல. மூணு கடிக்கப்பட்ட மூணு படிக்க இடத்துல அவர்களை நாம் வாரிசாக்கி விட்டோம். அல்ல யார? மூசா நபிய வாரிசாக்கணும் சொன்னா என்ன அர்த்தம்? யார் கேட்கிறாங்க கேட்டா அது குர்ஆன்ல இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த வெற்றிலாம் முடிஞ்ச பிறகு மூசா நபி சொல்றாங்க, இன்னஹாஹுனா கௌமன் ஜப்பாரீன், அங்க ஒரு அநியாயக்கார கூட்டம் இருக்கிறாங்க. ஹாஹுனா அங்க குர்ஆன்ல இருக்கு. மூசா நபி கேட்கிறாங்க, இன்னஹாஹுனா கௌமன் ஜப்பாரீன், அங்க ஒரு அநியாய கூட்டம் இன்னொரு கூட்டம் இருக்கிறது, நம்ம யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு மூசா நபி கேட்கிறாங்க. எப்ப கேட்கல? ஃபிரௌனை எடுத்து யுத்தம் பண்ணல. ஃபிரௌனை காலி பண்ண பிறகு மூசா நபியை வாரிசாக்கின பிறகு அங்கேருந்து வேற ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அங்கே ஒரு அநியாய கூட்டம் இருக்கிறது, வாருங்கள் யுத்தத்துக்கு கூப்பிடுறாங்க. அப்பதான் அவர்கள் சொன்னார்கள், இதுக்கு அந்த ரப்புக்கு காத்திலா இன்னாஹாஹுனா காயிதூன், நீங்கள் உங்க இறைவன் போய் சண்டை போடுங்க, நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கோம் சொன்னாங்க. அப்ப அந்த இடத்தை அல்லாஹ் வாரிசாக்கிட்டான். ஒரு கவர்மெண்ட் கம்ப்ளீட் அழிச்சுட்டான்னு சொன்னா அந்த இடத்துல கொண்டு வாரிசாக்குறேன்னு சொன்னா கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு அர்த்தம். வேற ஒரு கூட்டத்தோட நடந்த சண்டை, ஃபிரௌனோட உள்ள சண்டை இல்ல. ஃபிரௌன் அழிக்கப்பட்ட பிறகுதான் நடக்குது. அந்த குர்ஆனை படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஃபிரௌனோட இல்லை இது. ஆமா, ஆச்சு கண்டிப்பா ஆச்சலாம், கண்டிப்பா ஆச்சு, அது எந்த டவுட்டும் கிடையாது. அதாவது சரி கேட்ட சரி கேட்டேன்னு சொல்லுவோம்ல, கேட்டாச்சு சரி கேட்டாச்சுல, கேட்டா சொல்ல வேண்டியதான். கடைசி கேள்வி மர யாரும் கேட்க வேணாம், சரியா? ஏன்னு கேளுங்க, இதுல நான் வந்தோன்னு சொல்லிவிட்டேன். இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ஒரு 5 மணி நேரம் கேள்வி இருக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தா எல்லாரும் திருப்தி அறையில அமைஞ்சிருக்கும்.
ஆமா தேவை இப்போ வந்துருக்கீங்களா டைம் இருக்கு வந்திருக்கும் போது யூஸ் பண்ணிருக்கேன் இதான் ஜாக்குன்னு என்ன தேர்வு. சரி இன்ஷா அல்லாஹ் டைம் இல்லாத நாம டைம் இருந்தா சுபு வரைக்கும் நான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு கரெக்டா இருந்தா நீங்க சொல்ற கரெக்டா ஏத்துக்கிறாங்க. நீங்க சொல்ற வாதம் கரெக்டா இருந்தா கூட புதுவாத்துக்கு நான் மறக்க போறது இல்லை. அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஒரு அமைப்பு கொண்டு தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படும் போது ஆர்ப்பாட்டம் பேரணி இது மாதிரி நடத்துறீங்களா, இது மார்க்கத்துக்கு உரியதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுல என்ன நம்ம பிரச்சனை சொல்றோம்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறை நமக்கு சொல்றாங்க. என்ன வழிமுறை? அநியாயக்காரர்களுக்கு முன்னாடி சத்தியத்தை சொல்வது சிறந்த ஜிஹாது. ஒரு அநியாயம் நடக்குது, அவங்க முன்னாடி போய் நியாயத்தை பேசுவது சிறந்த ஜிஹாதுன்றாங்க. இப்ப ஒரு அநியாயம் நடக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் முன்னாடி போய் பேசுறதுக்கு என்ன முறை? நான் ரூம்ல உட்கார்ந்துட்டு பேசினா சென்றடையுமா? பேசுவது என்பது சென்றடையணும், ஆட்சியாளருக்கு சென்றடையணும். சென்றடையும்படி பேசினா தான் அது பேச்சு. நான் இங்க உட்கார்ந்துட்டு பேசுற வாஜ்பாய்க்கு எப்படி சென்றடையாது. ரோட்ல உட்கார்ந்து சென்றடையும். ரோட்ல உட்கார்ந்து 1000 பேர் கத்தணும்னா இது உளவுத்துறை மூலமாக இந்த மாதிரி எதிர்ப்புல இருக்கிறாங்க, அவங்க இதை கண்டிக்கிறாங்க, ஆட்சியாளர்களுடைய காதுக்கு போகும். ஒரு குழாயில தண்ணியே வரல, குழாயில தண்ணி வரல ரோட்ல இருந்து குத்தம் கத்தினா கிடைக்குமா? கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா கவர்மெண்ட் போவாது. எப்ப போவோம்? அதுக்குரிய ஸ்ட்ரென்த்தோட தான் போவோம். அதனால அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இதுதான் ஒரு வழிமுறைன்னு நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது ஒரு இனத்திற்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது அவர்களிடமே போய் உரிமையை கேட்கறதுக்கு மூசா நபி உதாரணமா இருக்கிறாங்க. அவங்களே ஃபிரௌன்ட்ட போய் என்ன கேட்டாங்க? அரசியல் மானா பனி இஸ்ராயேலை விடுவிச்சிரு, வலாத்து அஸீதுஹும், அவங்களை சித்திரவதை பண்ணாத, அவங்களை அநியாயம் பண்ணாதேங்கிறாங்க. மூசா நபி போய் ஃபிரௌன்ட்ட கேட்டாங்கல்ல, ஃபிரௌன் மாதிரி ஆட்சிங்க நடக்கும் பொழுது ஏன்பா எங்களை போய் அடிக்கிற, ஏன்பா எங்களை போய் சித்திரவதை பண்ற, ஏன்பா பொய் வழக்கு போடுற, ஏன்பா எங்களுக்குள்ள உரிமை பறிக்கிற? இந்த ஒரு வழிமுறையில நம்ம கேட்கிறோம். இந்த வழிமுறையில உண்ணாவிரதம் அப்படின்னு இருந்தோம்னா நோம்பு மாறி போயிடும். அதுல நாங்க தவிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். மறியல் இருக்கிறோம், எத்தனை அவசர தேவைக்கு போறவன் இருப்பான், அந்த மாதிரி மறியலை தமுக தவிர்க்கிறோம். ஆனா மறியல் போராட்டம் ஒன்று அறிவிப்போம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அறிவிச்ச உடனே மறியல் நடக்காத அரசு தான் நடக்கும். அதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டா இத்தனாம் தேதி மறியல் போராட்டம் அறிவிப்போம். மறியல் போராட்டம் அறிவிச்சா என்ன அர்த்தம்? உங்களை வரதுக்கு முன்னாடி தூக்கிட்டு அர்த்தம். யாருக்கு இடைஞ்சல் கொடுக்க மாட்டோம். அப்ப கைதாவோட அர்த்தத்துக்கு தான் அந்த வார்த்தையை போடுவோம். அப்படித்தான் மறியல் நடக்குமே தவிர சொல்லிக்கிறவங்களுக்கு விஷம் அடிக்க மாட்டோம், காரம் அடிக்க மாட்டோம், நிசமா மறியல் உட்கார மாட்டோம். மறியல் அறிவிப்போம், அறிவிச்சா தூக்கிட்டு போயிடும். மறியல் நடக்காது. அவங்க ஆல்ரெடி தெரியுது யார் அறிவிச்சாலும் ஆனாது. இப்படி செய்யறோம். இதுல ஏதாவது மிஸ்டேக் உண்ணாவிரத மிஸ்டேக் சுட்டி காட்டினாங்க, கரெக்ட் அது நோம்பு மாதிரி விட்டுட்டோம். மறியல் சொன்னோம், சுட்டி காட்டினாங்க, விட்டுட்டாங்க. அது மாதிரி சில தவறான முறைகள் இருந்தா இன்னைக்கு திருத்திக்கிறோம். மனுஷன் தானே, தவறுகள் இருந்தா திருத்திக்கிறோம். வழிமுறைக்கு ஆதாரம் இருக்கிறது. நியாயத்தை எடுத்து சொல்றோம், சத்தியத்தை எடுத்து சொல்றோம், எல்லாரும் தான் செய்யணும். நம்ம இதை கேட்கிறோமே, இப்படி கேட்கக்கூடிய நாம கூட்டம் போட்டு கண்டிக்கலையா? யாரெல்லாம் இப்படி இந்த கேள்வியை கேட்கிறாங்களோ அந்த இயக்கத்து சகோதரர்கள் எல்லாம் பாருங்க, இதே மாதிரி பப்ளிக் மீட்டிங் போட்டுக்கிறாங்க, அவங்களும் வாஜ்பாய்க்கு கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்களும் அரசாங்கத்தை கண்டிக்கிறாங்க. நாம் ஒன்றை செய்து கொண்டிருக்கும் பொழுது அது நியாயம் நம்ம மனதாக தீர்ப்பளிக்கும் பொழுது மற்றவங்க செய்யும்போது கேட்கக்கூடாது. எல்லாரும் செய்யறாங்களா இல்லையா? யாரும் செய்யல. அனைத்து இயக்கத்துக்காரர்களுமே அப்ப வெளியில மீட்டிங் போட்டு பேசலாம் செய்யறாங்க. பத்திரிகையில எழுதுறாங்க. எல்லாருமே பத்திரிகையில எழுதுறீங்க. நீங்க பத்திரிகை அத்துவாணி கோரிக்கை வைக்கிறீங்க. பத்திரிகையில வைக்கிறது கேட்கறதுக்கு அனுமதி இருக்கனால வைக்கிறோம். நாம அனுமதி நினைச்சுக்கிட்டு நம்ம குற்றவாளி இல்ல, அனுமதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க பாருங்க, அவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க. நாம அனுமதி இருக்கு கேட்கலாம். காபிரான அரசாங்கமா இருந்தாலும் யூசுப் நபி கேட்ட மாதிரி பதவியை கேட்கலாம், மூசா நபி கேட்ட மாதிரி உரிமையை கேட்கலாம். அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு நம்பி நம்ம செய்யும் பொழுது நாம குற்றவாளி இல்லை. அதுவே தவறுன்னு சொல்லிக் கொண்டு செய்தார்களே ஆனால் அது குற்றவாளி. அதான் விஷயம். இது எல்லா விஷயம் விரிவான விஷயம். உங்களுக்கு இந்த டயத்தில் எவ்வளவு திருப்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குறுகிய நேரம் மண்டபத்துக்காரங்க வேற கல்யாணத்துக்கு அவங்க புக் பண்றது நம்ம இடம் இல்ல. பப்ளிக்கா இருந்தா கூட போலீஸ் சொல்லி கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த ஆளுக்கு நிறைய திருமணத்துக்குரியவங்க கேப்சர் பண்ண நாளை கல்யாணம் பண்றது இன்னைக்கு நைட்டை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அதனால வேற நெருக்கடியினால இதை முடிக்க வேண்டி இருக்கிறது கேட்டு நிறைய சகோதரர்கள் உங்களுக்கு டோக்கன் வந்திருப்பாங்க. அது குறுகிய நேரத்தினால்தான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம போறமே தவிர கண்டிப்பாக சகோதரர் சொன்ன மாதிரி நல்ல டைம் எடுத்து ஒரு 6 மணி நேரம் கேள்வி பதில் மாதிரி நல்ல மண்டபம் பிடிச்சி ஏற்பாடு பண்ணி கொண்டு தொடர்பு கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நாமே வர்றதுல சொல்லிட்டதுனால உங்களுக்கு நிறைவு இல்லாத காரணத்தினால இன்னொரு டைம் நம்ம கொடுப்போம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.